கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் சேர்ந்து இந்த வேலையிலே ஆண்டவரே பகிர்ந்து கொள்ள எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே பெரிதான கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா ஆண்டவரே, நீர் எங்களை மறைத்த ஆண்டவரே வெளிப்படும். நீ பேச வேண்டிய இருதயங்களில் ஆண்டவரே, நீ செயல்பட வேண்டிய காரியங்களில் தேவ ஆவியானவர் உதவி செய்யும்படி செபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க ஏசப்பா. தாழ்த்துகிற ஆண்டவரை வெறுமையாக்குறேன் ஏசு கிறிஸ்துவ நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நான் பேச வந்த வார்த்தை பட்டயம். யோவான் 14:27 சொல்லப்படுது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். சமாதானத்தை யார் யாருக்கு சமாதானத்தை கொடுக்குறாருன்னா, குடும்பத்தில் சமாதானம், உறவுகள் மூலியமாக சமாதானமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? பீஸ்ஃபுல்லாக சமாதானமாக இருப்போம். அதே போல் நம்ம தேசத்தில் சமாதானம் இருந்தால் நமக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். இப்படி சொன்ன தேவன் யோவான் 14:27 என்ன சொல்கிறாருன்னா, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்ன தேவன் மத்தேயு 10:34 என்ன சொல்கிறாருன்னா, பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இங்கே உங்களுக்கு நான் சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொன்ன தேவன் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பூமியின் மேலே சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன்னு சொல்கிறார். ஆண்டவர்கிட்ட ஒரு பட்டயம் இருக்குது. என்ன பட்டயம்? அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதுதான் தேவனுடைய வார்த்தை, வசனம் எல்லாம் சொல்கிறேன் நம்ம. அப்போ அந்த பட்டயத்தை யாரு கொடுக்க வந்தார்? வெளியே இருக்கிறவங்களுக்கா நம்மளுக்கா? நமக்கு தான் தர வந்துக்கிறார். அப்போ நமக்கு தான் இந்த பட்டயத்தை என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்துருக்கிறார். ஆண்டவருடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பட்டயம் உண்டு. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது ஆவியின் பட்டயம். அது தேவ ஆவியானவர் மூலயமா நமக்கு கொடுக்குற அந்த பட்டயம். அது எதில் பார்க்குறோன்னா, எபேசியர் 6:17 என்ன பார்க்குறோம்? ஒரு பட்டயம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பட்டயம் ஆவியின் பட்டயம். அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்போ தேவ ஆவியானவர் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு பட்டயத்தை கொடுத்துருக்கிறாரு. அது ஆவியின் பட்டயம்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அந்த பட்டயம் என்ன பண்ணுதுன்னா, எபிரேயர் 4:12 நானே வாசிக்கிறேம்மா. எபிரேயர் 4:12 என்ன சொல்கிறாருன்னா, ஆவியும் கண்ணுகளையும் தேவ ஆவியானவருடைய வார்த்தை நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா பிரித்து காட்டுது. அதில் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஆவியும் ஆத்துமாவையும் உயிர்ப்பிக்குது, அது பிரிக்குதுன்னு சொல்கிறார். அந்த ஆவியும் ஆத்துமாவையும் உயிர்ப்பிக்கிற தேவன் அதை என்ன பண்ணுறாரு? பிரித்து காட்டுறாரு. அந்த இடத்துல ஆவி வேற, தேவனுடைய ஆவி வேற, மனுஷனுடைய ஆவி வேற. அது லாஸ்ட்டில் என்ன சொல்லுனா, வகை அறுக்கப்படுகிறது அப்படின்னு லாஸ்ட்டில் முடிகிற இடத்துல வரும்போது அதுக்கு அர்த்தம், அதுக்கு பொருள் நான் சரியாக்கிக்கணும். நம்மளை என்ன பண்ணிக்கணும்னா, வகை அறுக்கிறதுன்றதுக்கு சரி பார்த்து கொள்ளணும் நம்மளை. அந்த வார்த்தை அந்த 4:12 அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை குத்துது, வகை அறுக்குது, நம்ம இருதயத்தை நம்மளே என்ன பண்ணி பார்க்கணும்னா சரி பார்த்து கொள்ளணும். அந்த வார்த்தை நிமித்தமாக நம்ம என்ன பண்ணோம்? சரி பார்த்து கொள்ளணும். அதுக்கு தான் தேவனுடைய ஆவியாகிய பட்டயத்தை நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்துருக்கிறார். அந்த தேவனுடைய ஆவியாகிய பட்டயத்தை எடுத்து நம்மளே ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பண்ணிக்கணுமா? சரி பார்த்து கொள்ளணும். இப்போது மனுஷனுடைய ஆவி வேற, தேவனுடைய ஆவி வேறன்னு பார்த்தோம். இப்போ பிரசங்கி 8:8 சொல்கிறாரு, ஒரு மனுஷன் உயிரை விடுறதுக்கோ ஆவி அவனோடத்தில் இருக்கிறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. யாருன்னா மரணத்தை தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. யாராலையும் என்ன பண்ண முடியாது? மரணத்தை தடுத்து நிறுத்தம். மனுஷனுடைய ஆவி, தேவனுடைய ஆவியை, இதுதான் வித்தியாசம். ஏசு கிறிஸ்து மரித்தவனை கூட என்ன பண்ணார்? அவருடைய ஆவியின் நிமித்தமாக ஆவியிலே கலங்கி, ஒரு விஷயம் அது யோவானில் சொல்லப்படுது, ஆவியிலே கலங்கினார், லாசருவை வெளியே வாங்கினார். அப்போ அந்த அதிகாரம் ஆவியை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது. ஆவியை பெறாத மனுஷனுக்கு எனக்கே என் உயிரை என்ன பண்ண முடியாது? நிறுத்தி வைக்க அதிகாரம் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு அவன் உயிரை நிறுத்தி வைக்க அவனுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. மரண நாள் மேலேயும் அவனுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. அதுக்கு தான் ஆவியை பெற்றவங்களுக்கு இருக்கிற குணமும் ஆவியை பெறாதவங்களுக்கு. இப்போ கலாத்தியர் 5:17 சொல்லுது,
மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் என்ன பண்ணுது? போராடுது. ஒவ்வொரு நாளும் மாம்சமும் ஆவிக்கு விரோதமாக போகிறது, ஆவியோ மாம்சத்துக்கு விரோதமாய் போராடுகிறது. நம்ம கூட தானே சொல்லிக்கலையா, ஒரே போராட்டமாகுது, ஒரே போராட்டமாகுது, ஒரே போராட்டமாகுது. இந்த பசங்களாண்ட போராட்டம், அதான் எப்போ பாரு என்ன அது போராட்டமாகவே இருக்குது. அந்த ஆவி மாம்சத்துக்குரியவங்க ஆவிக்கு விரோதமாக எப்போவுமே போராட்டம் தான். நீ ஒரு ஒரு ஆவிக்குரிய காரியத்தை வீட்டில் கூட நம்ம சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க. நீ உனக்கு ஏசப்பா பக்கத்தில் சீட் கொடுப்பாரு, நீ போயிடுவாங்க. என்ன ஒவ்வொரு நாளுமும் நமக்கு என்னது? போராட்டம் தான். ஆவிலையும் மாம்சத்துக்கும் ஒரே போராட்டம் தான். ஆவிக்குரிய காரியங்க அவங்களிடத்தில் காணப்படவே முடியாது, அவங்க செயல்படவும் மாட்டாங்க. மாம்சமாக இருக்கிறவங்க ஆவிக்குரிய காரியத்திலையோ என்ன ஆவிக்குரிய விஷயங்களிலோ என்ன பண்ண மாட்டாங்க, அவங்கள இணைச்சிக்க மாட்டாங்க, செயல்பட மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த காரியங்கள் காணப்படாது. அதான் எபேசியர் 5 அதிலே 25 சொல்கிறாரு, நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி என்ன பண்ணுவோம்? நடப்போம். ஆவியில் நம்ம பிழைச்சிருந்தா நம்ம ஆவிக்கேற்றபடி நடப்போம். இந்த கலாத்தியர் 5:17 ஏன் மாம்சம் விரோதமாக போராடுதுன்னா, அதுக்கு கீழே இருக்கிற வசனங்கள் எல்லாம் நீங்கள் இப்போ வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படும். எல்லாமே இருக்கும். விபச்சாரம், விக்கிரக ஆராதனை, பொருளாசை, இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் என்னது? நம்மளே பார்த்துக்க வேண்டியதான். இதெல்லாம் ஆவிக்கு புறமான காரியம். நமக்கு ஆவிக்குள்ளே இருக்கிறவங்களுக்குள்ள நல்ல கனிகள், நல்ல கிருபைகள் இருக்கும். அதான் நம்மளே என்ன பண்ணிக்கணும், அதை ரெண்டுத்தையும் பிரித்து நம்ம எதில் இருக்கிறோன்னு நம்மளே நாம் என்ன பண்ணிக்கணும், நிதானித்து ஆராய்ஞ்சு அறிஞ்சிக்கணும். அப்போ ஆவியில் பிழைத்து இருக்கிறவர்கள் ஆவிக்கேற்றபடி நடக்கிறார்கள். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆவியில் வந்துட்டோம்னா நமக்கும் உலகத்துக்கும் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ளே என்ன பண்ணணும்? காணப்படணும். பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் காணப்பட்டால் தான் மற்றவங்க பார்த்து என்ன சொல்லுவாங்க, இவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இவங்க எதுக்கு பைபிள் எடுத்துன்னு சர்ச்சைக்கு போவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒரு பிரிவினை உண்டு. அதுக்கு தான் இதுவில் சொல்கிற ஆதியாகமம் 6:3 சொல்கிறாரு, என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவது இல்லை. அவன் மாம்சமாக இருக்கிறான். அவன் என்னவா இருக்கிறான்? மாம்சமாக இருக்கிறான். அப்போ ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறானான். ஆவிக்குரிய என்ன பண்ணுறான்? எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். அந்த மாம்சத்துக்குரியவனால் அதை என்ன பண்ணிக்க முடியல? அறிஞ்சு கொள்ள முடியல. மாம்சத்துக்குரியவங்களால் அறிஞ்சு கொள்ள முடியல. ஆவிக்குரியவர்கள் அதை நிதானித்து அறிகிறார்கள். அதேமாரி எபேசியர் 6:3-16 சொல்கிறாரு, ஆவியினாலே எப்படி அவங்க அந்த நிதானித்து அறிகிறாங்கன்னா, ஆவியினாலே உள்ளான மனிதன் என்ன பண்ணுறான்? வல்லமையில் பலப்படுறான். நம்மளுக்கு என்ன கொடுக்குறாரு? ஆவியில் நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் நம்மளுக்கு உள்ளான மனுஷனுக்குள்ள, அவனுக்குள்ளே அந்த மனுஷனாக தான் இருக்கிறான், அவனுக்குள்ளான ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் ஆவிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, உள்ளான ஒரு மனுஷனில் ஒரு வல்லமையில் அவர் பலப்படுறார். அப்போ அந்த வல்லமை நம்மளை என்ன பண்ணுதுன்னு இது போல் காரியங்களுக்கு நம்ம விலக்கி நம்மளை வேறு பிரிக்குது. நம்மளே அந்த எபிரேயர் 4:12 நம்மளே அந்த வசனத்தை வச்சு தானே நம்மளை என்ன பண்ணிக்கிறோம், ஐயோ நான் இதில் விழுந்துருவேனா, இல்லை இதில் விழுந்துருவேனா, நான் இதில் விழுந்ததுனால ஏசப்பா என்னை தூக்கி எடுத்துருங்கப்பான்னு நம்மளே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், உள்ளான மனுஷனில் நம்ம அறிக்கை செய்து வல்லமையில் பலப்பட்டுக்கிறோம். அதேமாரி எபேசியர் 5:9 சொல்கிறாரு, அந்த ஆவி நமக்குள்ளே என்ன செய்கிறது? ஆவியின் கனியும் சகல நற்குணங்களையும் நீதியிலையும் உண்மையிலையும் நடத்துதான். எபேசியர் 5:9 சொல்கிறாரு, அப்போ நமக்கு என்ன பண்ணுது? ஆவியில் அந்த கனி நமக்குள்ளே வரும்போது சகல நற்குணங்கள், நீதி, உண்மை இதெல்லாம் நமக்குள்ளே காணப்படுது. இந்த மாம்சத்துக்குரியவர்களில் அது என்ன பண்ணலை? காணப்படலை. அதேமாரி 2 கொரிந்தியர் 3:17-18 சொல்லப்படுது, கர்த்தரால் அந்த சாயலின் மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம்னு சொல்லப்படுது. கர்த்தரோ ஆவியானவர், அவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அதுக்கு கீழே 18வது வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, ஆவியாகி இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலின் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். அப்போ நம்ம அந்த அந்த கர்த்தருடைய சாயலை நம்ம பெறணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சாயலை பெற்றாதான் வருகையில் மறுரூபமாகக்கூடிய ஒரு மகிமையின் பிரசன்னம் நம்மளுக்கு வெளிப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மகிமையின் மேலே மகிமை அடைகிறோம். 2 கொரிந்தியர் 3:11 என்ன சொல்கிறாருன்னா,
2 கொரிந்தியர் 3 அன்றியும் ஒழிந்து போக மகிமையாயிராமல் நிலைத்திருக்கிறது, அது மகிமைக்கே. அப்போது நம்ம அந்த மகிமையை பெற்றிருக்கிறோன்னா அது கட்டுது 10 சொல்கிறாரு, 9 சொல்கிறாரு. அந்த ஊழியம் வந்து எப்படி இருக்கணுமா, அந்த மகிமையின் ஊழியமாக இருக்கும். அந்த மகிமை ஊழியம் நம்ம செய்யும் பொழுது அந்த ஆக்கணை தீர்ப்பு நம்மளுக்கு இருக்காது. அதில் 2 கொரிந்தியர் 3:11, 10, 9 சொல்கிறாரு, நிலைத்திருப்போம், ஊழியம் என்ன செய்வோம், அதிகமாய் செய்வோம், மகிமையாக செய்வோம். அப்படியான மகிமை நமக்கு வரும்பொழுது ஆக்கினை தீர்ப்பு இராதுன்னு சொல்கிறாரு. அந்த ஆவியினால் தானே தேவனுடைய சாயலை கண்ணாடியில் காண்கிறபடி நம்ம காண்றோன்னு சொல்கிறாரு. அதே போல் 2 கொரிந்தியர் 4:4 சொல்கிறாரு, தேவ சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, இந்த ஒளி அவிவிசுவாசிக்கு என்ன பண்ணாது, வராது. ஏன்னா அவங்களுடைய கண்கள் குருட்டாக்கி இந்த பிசாசு வச்சிருக்கிறான். அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணாது, அது வெளிப்படாது. இந்த மகிமை நமக்கு தான் என்ன பண்ணும், தேவ சாயலின் மகிமை நமக்கு தான் கிடைக்கும். அந்த சுவிசேஷமும் அந்த ஒளியும் அவங்கள என்ன பண்ண முடியாது. அந்த சுவிசேஷத்தை கேட்டு விடுதலை ஆகாதபடிக்கு அவங்க மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறது. அதான் மத்தேயுல சொல்கிறாரு, ஒரு மனுஷனுக்கு அவனுடைய கண் மட்டும் இருளாக இருந்தால் அவனுக்கு எல்லாமே என்னவாக இருக்குது, இருளாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு முன்னாடி நான் இந்த கலர் ட்ரெஸ் போட்டுனுக்கிறேன்னு என்னால் சொல்ல முடியும், குருடனால் சொல்ல முடியுமா? சாப்பிட்ற சாப்பாடை ருசிக்கலாம், ஸ்மெல் பண்ணலாம், ஆனால் அவனால் என்ன கலருன்னு சொல்ல முடியாது. அது போல தான் ஒரு மனுஷனுடைய கண் வந்து அவனுக்கு பிரகாசமாக இருந்தால் தான் அவனுடைய முழு சரீரமும் என்ன பண்ணும், பிரகாசமாக இருக்கணும். அப்போ நம்ம வந்து கிறிஸ்துவின் மகிமையின் ஒளியாக நம்ம சுவிசேஷமாக சுற்றி திரிகிறவர்களாய் நம்ம இருக்கணும். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஃபஸ்ட்டு பழைய ஆதாம், முந்தின ஆதாம் என்ன பண்ணார், பாவம் செஞ்சு மறிச்சிட்டார். ஆனால் பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து 1 கொரிந்தியர் 15:45 சொல்கிறாரு, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் நமக்குள்ளே இருக்கிறாரு. நமக்குள்ளே மரித்த அனுபவம் என்ன பண்ணாது, இருக்காது. நம்ம உயிர்ப்பிக்கிற ஆவியானவரால் நம்ம நடத்தப்படுவோம். அதான் சொல்கிறார், ஆதியாகமம் 6:3 சொல்கிறாரு, என் ஆவி மனுஷனோடு போராடுவது இல்லை. என்ன பண்ணல, போராடுவது இல்லை. அவங்களுக்கு இதுக்கும் நீங்கள் பார்க்காதீங்க, உங்களை வந்து இந்த வசனத்தை படித்து நிதானித்து நீங்கள் வேறு பிரித்த வாழ்க்கையில் வாழுங்கன்றார். அதேமாரி 3:21 சொல்கிறாரு, 8:21 நோவாக்கிட்ட சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் நான் வந்து பூமியை அழிக்க போகிறேன், எல்லாம் செய்கிறேன், நீங்கள் எல்லாம் வந்து பேழைக்குள்ளே போயிடுங்க. ஆனாலும் அவர் மட்டும்தான் கேட்டு போனார். ஆனாலும் லாஸ்ட்டில் 21 என்ன சொல்ல, மனுஷனுடைய இருதயம் அவன் சிறு வயது தொடங்கியே பொல்லாததாக இருக்குதான். என்னவா இருக்குதான், பொல்லாததாக இருக்குதான். சிறு வயது தொடங்கி அவர் என்ன பண்ணுறாங்க, மனுஷன் பொல்லாதவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். ஆதியாகமம் 6:5 சொல்கிறாரு, அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அக்கிரமக்காரே என்ன பண்ணுங்க, என்னை விட்டுட்டு அகன்று போங்க, நீங்கள் வேண்டியதில்லைன்னு நம்மளை தள்ளிடக்கூடாது. நம்ம ஒரு நம்மளையே நம்ம என்ன பண்ணணும், ஆராய்ச்சி பார்த்துக்கணும். இது வேத வசனம் ஆகிய ஆவி பட்டயம், இது வந்து வாயின் பட்டயம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வெளிப்படுத்தல் 1:6 அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்படுகிறதுன்னு சொல்கிறார். அந்த 1:6 சொல்கிறவர் 2:3 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு 7 சபைகள்னு நம்ம பார்க்குறோம். அந்த 7 சபைகளை எப்படி அந்த ஆவியின் பட்டயத்தை கொண்டு வகை அறுக்கிறாராம். நான் ஃபுல்லாக சொல்ல, எபேசு பட்டணத்திற்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை என்ன பண்ணிட்ட, விட்டுட்ட, நீ என்ன பண்ணிடு, திரும்பி மனம் திரும்பி என்கிட்ட வந்துரு. இதான் நமக்கு சொல்கிற. அவர் வந்து கத்தி எத்துன்னு வந்து அந்த பட்டயத்தை எத்தனை நம்ம நேராக குத்த மாட்டார். அவருடைய வார்த்தையில் நம்ம எதில் விழுந்து போயிருக்கிறோமோ அதை நமக்கு சொல்லுவார். நீ அன்பில் குறைவாக இருக்கிற. அதே மாதிரி லவோதிகா சபைக்கு சொல்கிறாரு, நீ குளிரும் இல்லாமல் அனரும் இல்லாமல் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், வாந்தி பண்ணி போடுவேன். அவருடைய வார்த்தை தான் நமக்கு பட்டயமாக அந்த இடத்துல கொடுக்குறார். அப்போது நீ என்ன பண்ணு, இந்த வேலையினாவது என்ன பண்ணு, மனம் திரும்பிடு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு எபிரேயரில் 1 சொல்கிறாரு, பூர்வ காலத்திலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் பிதாக்களுக்கு நான் என்ன பண்ணேன் சொன்னேன்.
எத்தனை தீர்க்கதரிசி, சின்ன தீர்க்கதரிசி, பெரியது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவருக்கு இது பிரியம் இல்லை, இப்படி நடக்காதீங்க, இப்படி நடக்காதீங்க, இதில் மனம் திரும்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட என்ன பண்ணல, ஜனங்க கேட்கல. அதான் சொல்கிறாரு, பூர்வ காலத்திலே பங்கு பங்காக வகை வகையாக நான் என்ன பண்ணுறேன், தீர்க்கதரிசியை கொண்டு ஊழியக்கார் மூலமாக உங்களுக்கு என் வேத வார்த்தையின் மூலமாக நான் எத்தனையோ தடவை உங்களை உணர்த்தி நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து மூலியமாகவும் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாயின் பட்டயத்தினால் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய காரியங்களை பங்கு பங்காக வகையாக இருக்கிறாரு. அதேமாரி வெளிப்படுத்தினர் 2:16 சொல்கிறாரு, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தினாலே அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறார். நீ என்ன பண்ணு, மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் வந்து உன்னிடத்தில் என் வாயின் பட்டயத்தினாலே அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுவார், வந்து அதுதான் இந்த வார்த்தை, வாயின் பட்டயத்தினாலன்னா நான் வந்து உன்னை இந்த மாதிரி உனக்கு நீ எதில் விழுந்திருக்கே அதை நான் உனக்கு எடுத்து சொல்கிறேன், இந்த வேலையிலையாவது நீ மனம் திரும்பிடு சீக்கிரமா, நான் அப்போ தான் வருவேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு யுத்தம் இருக்குது, அந்த யுத்தம் முடிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாரும் போகிறோம் ஆண்டவர் கூட அப்படின்னு. ரெண்டாவது ஆண்டவர் வந்து போயிட்டா ஒரு யுத்தம் அது முடிஞ்சிட்டு எல்லாரும் அது மீந்திருந்தவங்களும் கூட 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 கூட்டின்னு போகிறாரு. அதே போல் வெளிப்படுத்தினல் 19:5 சொல்கிறாரு, இது வந்து புறஜாதிக்கான பட்டயம், 3வது புறஜாதிக்கான பட்டயம். 19:15 சொல்கிறாரு, புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவர்களுடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்பட்டது. சர்வ வல்லமுள்ள தேவன் அவர். யார்? சர்வ வல்லமுள்ள தேவன். புறஜாதி யார்? நாம தானே. அப்போ வெளியே இருக்கிறவங்களுக்கு இது இல்லை, நம்மளுக்கு தான். நம்மளுக்கு புறஜாதியாகி என்ன பண்ணுவேன், வெட்டும், என் வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் வந்து என்ன பண்ணோம், உங்களை வெட்டோன்னு சொல்கிறார். இது யார் சொல்கிறாருன்னா, சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்கிறாராம். அப்போ நாம் என்ன பண்ணணும், நாம் தேவ ஆவினாலே பலப்பட வேண்டும், அப்பொழுது தான் வருகை இருக்கும். நீ பலப்பட்டால் தான் வருகை இருக்கும், இல்லைன்னா வருகை இருக்காது. அவங்க இஸ்ரவேல் ஜனங்க அவரை விட்டு போனாங்கன்னு தான் நம்மளை அழிச்சார். நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. இந்த வேலையாவது நீ என்ன பண்ணுற, மனம் திரும்பிடுன்னு சொல்கிறார். ரோமரில் சொல்கிறாரு எப்படின்னா 5:15-18 சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அந்த வசனம், கீழ்ப்படியுங்கள், வார்த்தையிலும் செய்கையிலும் தேவனுக்கு என்ன பண்ணணும், புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படியும் பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களினாலும் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை. அப்போ பவுலை கொண்டு என்ன பண்ணுறாரு, சபைக்கு எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை கேட்பார் பவுல், நான் உங்களிடத்தில் அன்போடு வரட்டுமா பெரம்போட வரட்டுமான்னு கேட்குறாரு. என்னத்தோட வரனா, அன்போடு வரட்டுமா பெரம்போட வரட்டுமா. அப்போ நீ பார்த்துக்க, நீ ஒழுங்காக இருந்தினா நான் அன்பாக இருப்பேன், நீ இதுவாக அடங்காமல் இருந்தினா பெரம்பெத்து தான் நான் உன்கிட்ட வரணும்னு சொல்கிறார். அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, புறஜாதிக்கும் வார்த்தைனாலும் அடையாளத்தினாலும் நான் எவ்வளோத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், காண்பிச்சிட்டேன். ஆனாலும் நீங்கள் என்ன பண்ண மாட்டேன்றீங்க, இன்னுமா என்னிடத்தில் வரமாட்டேன்ற. எல்லாம் வந்து என்ன பண்ண, பொல்லாத, ஆதியாகமத்தில் சொல்லுது, பொல்லாத நினைவுகளும் பொல்லாத சிறு வயதுலேருந்தே பொல்லாத நினைவு கொண்டு தோற்ற முதலே பொல்லாதையாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, நாம் போய் இந்த வேலையிலையாவது நம்மளை எதுக்கு அழைச்சாருன்னா, நம்ம கீழ்ப்படிந்து வார்த்தையினாலும் செய்கையினாலும் தேவ ஆவினாலும் பலப்பட்டு. மத்தேயு 28:19 சொல்கிறாரு, நீங்கள் புறப்பட்டு சென்று சகல ஜனங்களும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் என்ன பண்ணுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க. ரோமரில் சொல்கிறாரு 11:25-26 சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமான மனதாய் இருக்கிறது, இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார். அப்போது இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கிறவர் சீயோனிலிருந்து வருவார். அப்போ நம்ம போய் இந்த வார்த்தைகளை சொல்லி அவங்களெல்லாம் கர்த்தரிடத்தில் என்ன பண்ணோம், ஒரு பங்கு இருக்குதான் ஆண்டவருக்கு. சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறது. அது என்னவெனில், புறஜாதியாருடைய நினைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமான மனதுடாய் இருக்கிறார்கள்.
இப்போ சொல்லலாம் நான் ஆண்டருக்குள்ளே வந்துட்டேன், நானும் இஸ்ரவேல். ஆனால் யாரும் கடினமான மனதாக இருந்தால் என்ன பண்ண முடியாது, அவர் வருகையை நம்ம பார்க்க முடியாது. அதனால் இந்த வேலையிலையாவது நம்ம என்ன பண்ணணும், மனம் திரும்பணும். மனம் திரும்பி ஆண்டவர் இடத்துல சேரணும். நம்ம இப்போ ஒரு பரிபூரணம் வராத இருக்கிற வரைக்கும் என்ன, அது ஆண்டவருடைய வருகை இருக்காது. ஒரு பரிபூர்ணம் வர வரைக்கும் எல்லாரும் ரட்சிக்க, ஏன் காலதாமதம் பண்ணுறாருனா எல்லாரும் ரட்சிக்க வேணும்னு தான் கர்த்தர் விரும்பி காலதாமதம் பண்ணின்னுக்கிறார். இன்னும் நீங்கள் நான் தான் இஸ்ரவேல் ஜனம் கீழ்ப்படியிலன்னு புறஜாதி ஆகிய உங்களை நான் அழைச்சோம், நீங்களும் என்ன பண்ணுறீங்க, இது போல தான் இருக்கிறீங்க. அதனால தான் என் புறஜாதியாரை வெட்டும்படிக்கு அவருடைய வாயின் பட்டயம் கூர்மையாக இந்த நாளில் என்ன பண்ணுது, நமக்குள்ளே வெளிப்படுது. அவர் எப்படியாப்பட்டவர், சர்வ வல்லம் உள்ள தேவன். அவருடைய அன்பு வேற, அவருடைய பட்டயம் வேற. அது என்ன பண்ணோம், நம்மளை ஒவ்வொரு நாளும் அந்த பட்டயத்தை கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு நாமே நிதானித்து தேவனுடைய வார்த்தை இப்படி இருக்குது, வார்த்தை இப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்மளே என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் நிதானிச்சிக்கணும். ரட்சிக்கப்பட்டேன் நான் சொல்கிறார் இல்லையா, நீங்கள் இந்த நிறைவை கொண்டு வரலன்னா நான் எப்படி வர முடியும். புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேல் ஒரு பங்கு கடினப்பட்டே இருக்குதே, நான் எப்படி வர முடியும். காலையில் எழுந்தேன், சமைச்சேன், மத்தியானத்துக்கு சமைக்கிறதுக்கே எனக்கு பெரிய போராட்டம், நாளைக்கு என்ன சமைக்கிறது அதுக்கே ஒரு பெரிய போராட்டம். தூங்குனேன், மறுநாள் என்ன பண்ணேன், ரொட்டீன் அத்தனை நாள் அதே தான். அப்போ கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணோம், அப்போ வருகை வேணும் ஆண்டவரே, எழுப்புதல் வேணும் ஆண்டவரே, வருகை வேணும் ஆண்டவரே, நான் எப்படி வரும், வராதில்ல. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளை அழைத்த அழைப்பு என்னது, நம்ம உள்ளான மனிதனில் நம்மளை பலப்படுத்தி மகிமையில் நம்மளை நடத்தி அவருடைய பிரசன்னம், அவர் முகத்தின் ஒளி ஆகிய பிரசன்னத்தை நமக்கு தந்து அவருடைய சாயலை தந்து என்ன பண்ணார், நிறைவான ஊழியத்தை தந்து மகிமையில் நடத்தி நம்ம நிறைவான ஊழியம் அவருக்கு செய்யும் பொழுது ஊழியக்காருக்கு ஆக்கணை தீர்ப்பு இல்லைன்றார். என்ன இல்லை, ஆக்கணை தீர்ப்பு இல்லை. இவ்வளோ மகிமையான ஒரு அற்புதமான அவருடைய சாயலாகவே நம்மளை என்ன பண்ணிடுறாரு, வச்சிடறார். அவர் முகத்தில் இருக்கிற ஒளி நம்மளுக்கு, அவருடைய முகத்தில் இருக்கிற பிரசன்னத்தின் ஒளி நம்மளுக்கு தராராம். எதுக்கு, சுவிசேஷம் சொல்லும்படியா. நம்ம போய் சுவிசேஷம் சொல்லி புறஜாதியார் இல்லை, நம்ம சபைக்குள்ளே இருக்கிறவங்க நிதானித்து அறிந்து தேவனை இந்த நேரத்தில் நம்ம வருகைக்கு ஒரு பூரணம், இந்த ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியர் நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு என்ன இருக்குதான், கடினமானதாக இருக்குதான். அது என்ன மனதாக இருக்குதான், கடினமானதாக இருக்குதான். இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டாதான் மீட்பர் எப்படி வருவாராம், சீயோன்லேருந்து வருவாராம். எங்கேருந்து வருவார், மீட்பர் சீயோன்லேருந்து வருவார். அப்போ நம்ம இனிமேல் புறப்பட்டு இருக்கிற ஜனங்களை நம்ம நடத்தி தேவன் கொடுத்த பிரசன்னத்திலும் அவர் கொடுத்த சுவிசேஷ ஊழியத்திலும் அவர் மகிமையின் அவர் வருகைக்கு அவர் மகிமையில் மறுரூபமாகி நம்ம அவரோடு கூட கடந்து போக நாம் நிறைவாய் கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை செய்தாதான் புறஜாதி மத்தியில் ஒரு நிறைவு உண்டாகும். அப்போ தான் தேவன் என்ன சொல்லுவார், இஸ்ரவேல்லேருந்து ரட்சிக்கப்படுக சீயோன்லேருந்து மீட்பராய் வருவார். அவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், சீயோன்லேருந்து மீட்பராய் வருவார். இந்த நாளில் 3 பட்டயங்களை கொடுத்து நம்ம இன்றைக்கி பார்த்தோம். 1 ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனம், 2 அவருடைய வாயின் பட்டயம், அதான் சபையை என்ன பண்ணுறாரு, வகை அறுக்கிறார், வகை அறுக்கிறார். வகை அறுத்து நீ இதில் விழுந்து போயிட்ட, நீ இதில் எழுந்துரு விட்டுல நம்மளை அப்படியே என்ன பண்ணல, நீ போ எப்படின்னா அப்படின்னு சொல்லி நம்மளை யார் என்ன பண்ணல, விட்டுல. நம்மளை என்ன பண்ணுறாரு, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் சீக்கிரமாக நான் உன்னத்தில் வருவேன் எச்சரிக்கிறாரு. நம்மளை எச்சரித்து நீ அன்பு குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன், வாந்தி பண்ணி போட்டுருவேன். நீ ஆதி அன்பை என்னை விட்டுட்ட, எனக்கு உன் மேலே ஒரு குறமா, இதை மாற்றிக்கமா அப்படின்னு சொல்கிறாரு நம்மளை பார்த்து. அதே போல் புறஜாதியாரிய பட்டயம், புறஜாதினா வெளில இருக்கிற யாரும் இல்லை, நாம் தான். நம்ம என்ன பண்ணணும், அவர் வாயின் கூர்மையான பட்டயத்தினால நம்ம என்ன பண்ணக்கூடாது, இது பண்ணாமல் தேவனை என்ன பண்ணோம், சர்வ வல்லமை உள்ளவருக்கு நம்ம என்ன செய்ய சொன்னாரோ வேதத்தின்படி, எனக்கு தெரியாதுன்னு கூட சொல்லவே முடியாது இல்லையா.
ஆண்டவர் வரும்போது ஆண்டவரே எனக்கு இது தெரியாது அது தெரியாதுன்னு சொல்லலை. அதுக்கு தான் இந்த ஆவியின் பட்டயத்தை நம்ம கையில் என்ன பண்ணிக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். இந்த கொடுத்த பட்டயத்தை நம்ம எடுத்து ஒரு கர்த்தருக்காக செயல்படுத்தணும். அவருடைய மகிமையின் பிரசன்னத்தில் நம்மளை என்ன பண்ணுவார், நடத்துவார். நீங்கள் எழுந்து நடத்து புறப்பட்டு போனாலே ஆண்டவருடைய பிரசன்னம் என்ன பண்ணோம், உங்களை ஒவ்வொரு நாளும் நகர்த்தி. இதுதான் பெரிய ரகசியம். அவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறார். அவருடைய பெரிதான ரகசியம் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறார். அந்த ரகசியத்தை கொண்டு தேவன் இந்த நாளில் வெளிப்பட்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற ஆவியானவரே. அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே வாயின் வார்த்தை ஆகிய பட்டயத்தை நாங்கள் பார்த்தோம் அப்பா. அது வகை வகையாய் ஆண்டவரே வகையறுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தர் தாமே ராஜா, இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் எவைகளில் மனம் திரும்ப வேண்டுமோ அவைகளில் மனம் திரும்பி தகப்பனே உன் மகிமையின் பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள, உன் ஒளியாகிய சுவிசேஷத்தின் பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள, மகிமையின் சாயலாகிய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் தேவாவியானவர் தாம் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. கடைசி நாளில் ஆண்டவரே ஒரு ரகசியத்தை எங்கள் கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறீங்களே சப்பா. ஆண்டவரே அந்த ரகசியத்தை ஆண்டவரே அப்பா நாங்கள் அறிந்து ஆண்டவரே அப்பா அந்த பொக்கிஷமாகி ஆண்டவரே அப்பா அந்த ரகசியத்தை அறிந்து ஆண்டவரே சியோன்லேருந்து என் மனவாளனாகிய கர்த்தர் வருகைக்கு ஆண்டவரே அநேகர் ஆயத்தை பிடித்த எங்கள் தேவன் தாமே எங்களுக்கு கிருபை செய்வனமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமுள்ள வார்த்தை ஆண்டவரே எங்களுக்குள்ள இந்த நாளில் கிரியை செய்யும்படியாய் நான் செபிக்கிறேன். அடிமை கூட கர்த்தாவே இந்த நாளில் ஆண்டவரை நிறுத்தின தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா இந்த வேலையை தந்த ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சபையாருக்கும் ஊழியருக்கும் கூட கர்த்தாவே உடைய கரத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் கர்த்தாவே. நன்றி செலுத்துக்கிற தகப்பனே, நீ பெரியவராக இருந்து தகப்பனே பெரிய காரியங்கள் ஆண்டவர் ஜனங்கள் மத்தியில் காண தேவன் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன். அடிமை கூட ஆண்டவரே தாழ்த்துக்கிற வெறுமையாக்குற இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற ரத்தத்திலும் நாமத்திலும் ஜெயம் எடுத்து செபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.